காலை வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே 19 ஆஃப் சீட்லிங். இன்றைக்கி வந்து நாற்று விட்டு 19 நாள் ஆகுது. நேற்று வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம மழை. நம்ம டெயின்ஸை வந்து ஓட்டுற அளவுக்கு வந்துட்டுன்றதுனால இந்த சண்டே வந்து நம்ம டெயின்ஸை படல் பண்ணிவிடுவோம். நம்மளால் வரப்பில் போகக்கூட முடியல, அந்தளவுக்கு வந்து இவன் வளர்ந்துட்டான். அது இல்லாமல் நைட் ஃபுல்லாக செம மழை, அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இங்கே ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்கிது. அதே மாதிரி தான் ஃபுல்லாக சுற்றியும். ஏன்னா நேற்று ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக வந்து நல்லா மழை பெஞ்சது, அதனால் வந்து இப்படி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃபர்டிலைசர் போட்டதோட எஃபெக்ட் வந்து நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்ம லாஸ்ட்டாக போடுறப்போ ஒரு ரவுண்டு வந்து அந்த கார்னர்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம சுற்றி போட்டுக்கிட்டு வந்தோம். அதோட எஃபெக்டாக வந்து நம்ம அந்த கார்னர்ஸில் வந்து நம்மளால் நல்ல க்ரீனிஷாக அண்ட் கொஞ்சம் க்ரோத் அதிகமாக பார்க்க முடியும். அதே வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த க்ரீனிஷோட எஃபெக்ட் இல்லாமல் கொஞ்சம் எல்லோவிங்காக இருக்கும். இந்த அளவுக்கு க்ரீனாக அந்த இடம் இருக்காது. ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக நல்ல ஃபர்டிலைசர் விழுந்த இடம். அதோட க்ரோத்தும் வந்து இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். முன்னாடி அந்த தண்ணி தேங்கி நின்னதுக்கு வந்து இந்த இடம் ஃபுல்லாக விட்டு இதில் ஒன்றுமே கிடைக்காது அந்த மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் ஓரளவு பரவாயில்ல. இங்கே தான் கொஞ்சம் சீட்லிங் ஜெர்மினேஷன் அடி வாங்கியிருக்கு. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த இடமும் நல்லாவே திரும்ப க்ரோத் கொடுத்துருச்சு. இப்போ வந்து நமக்கு சீட்லிங் ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். நடுறது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட் வளர்ந்துருச்சு. இப்போ எப்படியும் சண்டே படல் பண்ணுறதுனால இந்த ஃபீல்டை ஆக்சுவலாக சுற்றி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வரப்பு வழி கூட தெரியாத அளவுக்கு அது வந்து நல்லா அடைச்சிக்கிச்சு. வழியும் பார்த்திங்கன்னா நல்லா பயிர் முழுகிற அளவுக்கு தண்ணி நிற்கிது. நம்ம எப்படியும் இதை ட்ரெயின் பண்ணி விட்டாகணும். ட்ரெயின் பண்ணுறதுக்கு கூட இந்த தண்ணி ஃபஸ்ட்டு இறங்கினா தான் நம்ம இந்த ஃபீல்டு உள்ள இருக்க தண்ணி வந்து வெளியே போகும். ஆனால் இந்த இதுக்கு வந்து நம்ம ஃபர்டிலைசரே கொஞ்சம் கூட அப்ளை பண்ணல. உங்களால் கிளியராக வந்து டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். இதோட கலருக்கும் நம்ம முன்னாடி பார்த்ததோட கலருக்கும், அதே மாதிரி இதோட ஹைட் க்ரோத்துக்கும், இது ரெண்டும் ஒரே நாளில் தான் விட்டது. அதுக்கே வந்து இதோட ஹைட் க்ரோத்துக்கும் அதோட ஹைட் க்ரோத்துக்கும் உங்களால் கிளியராக வந்து வித்தியாசம் பார்க்க முடியும். இது வந்து லிட்டரலாக 1 ஃபிங்கர் அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. அதே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைட் வந்து நிறைய வளர்ந்துருக்கு.